அங்கே நிற்கிறானுங்க, அவனுங்க மேலேயும் கொப்பளம் வந்துடுது. அவனுங்களும் ஆச்சரியப்பட்ட, ஐயோ மோசையை தான் கெஞ்சுறானுங்க, இது ஏதாவது எடுத்து விடும்னு. அப்போது பிசாசனுடைய வல்லமையை ஓவர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். தேவன் அடையாளங்கள் அற்புதங்களை செய்கிறார், மெயினாக அவர் தான் செய்கிறார். பிசாசு ஓரளவுக்கு அதை காப்பி பண்ண பார்க்குறான், லேசாக தான் அவனால் காப்பி பண்ண முடியுது. பிசாசனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை கிட்ட கூட நெருங்கவே முடியாது. ஆகவே பிசாசனுடைய வல்லமையை கண்டு நாம் பயப்படவே தேவையில்லை. புரிஞ்சுதாங்க? குறைவாக மதிப்பிட்டக்கூடாது. அடையாளம் நடந்தாலே கடவுள் நினச்சிடக்கூடாது, அதிகமாகவும் மதிப்பிட்டக்கூடாது. பிசாசு செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சிருவானா? எல்லாத்தையும் செய்ய முடியாது. தேவனுடைய வல்லமைக்கு நெருங்கவே முடியாது. ஆகவே நாம் பயப்பட, பிசாசின் வல்லமையை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. அவன்கிட்ட வல்லமையே இல்லைன்னு கிடையாது, இருக்குது. ஆனால் அவனுடைய வல்லமையை கண்டு நாம் பயப்பட தேவை இல்லை. அப்படின்னா அந்த தகுடு நினச்சி ஏன் பயப்படுறீங்க? அந்த மந்திர வித்தையை நினச்சி ஏன் பயப்படுறீங்க? மந்திரம் வச்சுட்டாங்க, வச்சா என்ன இல்லை, என்னங்க அதில் பவர் இல்லையான்றீங்களா? இல்லைங்க, அதில் கொஞ்சம் பவர் இருக்கலாம், ஆனால் உங்கள் மேலே அது ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை ஒன்றுமே, நீங்கள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர்னு தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் மோசேக்கு அந்த பாடத்தை உடனே சொல்லி கொடுத்துட்டார் தேவன். அவன் என்ன இது அதையும் காமிச்சா நீ பயப்படாத, அவன் என்ன காமிச்சாலும் ஏன் பவர், அவன் பவர் விழுங்கிடும், போ நீ அங்கேயே நில்லை, அவன் பண்ணட்டும், காமிக்கிட்டான் என்ன வேணா. அப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்று உங்களை அழைத்துக் கொள்கிறீர்கள்னா, இயேசுவை நான் பின்பற்ற, இயேசுவை நம்புறேன்னா, இயேசு எவ்வளோ பெரியவர் தெரியுமா? அந்தி கிறிஸ்து இப்படி அப்படி செய்வார்ன்றாங்க, கரெக்ட் செய்வான். ஆனால் இயேசு வரப்போ வாயின் சுவாசத்தினால அவனை அப்படியே நாசம் பண்ணுவார். இப்போ அவ்வளோ பெரிய இயேசுவோட நீங்கள் இருக்கிறீங்க, அவர் உங்களோட இருக்கிறார், ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார், வசனம் நமக்கு இருக்குது, இயேசுடைய நாமத்தை நாம் பயன்படுத்தலாம். நம்மளை இந்த பிசாசுடைய வல்லமை எதுவுமே செய்ய முடியாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் இயேசுவை நம்பினீங்கன்னா ஜெயம் உங்களுடையது. இந்த விஷயத்தில் இயேசுவை நம்பணும். இல்லைங்க அவங்க இந்த தகுடை வச்சுட்டாங்க, தகுடு எங்கன்னு பார்க்குறோங்க, அது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது. உங்களுக்குள்ள பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை கண்டுக்கல. இங்கே மூலையில் இருக்கிற அந்த சின்ன அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்ல. பிசாசு என்ன வேணா செய்யட்டும், மந்திரம் வைக்கட்டுமே, வச்சா என்ன, எலுமிச்சம் இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க, என்னத்தை வேணா பண்ணிட்டான், அது நம்ம மேலே ஒர்க் ஆகாது. என்ன, நமக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவன்னா பிசாசு அவனை காட்டிலும் பெரியவர். அப்போ பாருங்க, அவனுடைய